இந்த சிலுவை பாதை நோய்வாய்ப்பட்டவர்கள், முதியவர்கள், அனுதினமும் தனிமையில் வேதனைப்படுகிறவர்களுக்காக சிறப்பாக ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கப்படுகிறது. பச்சை மரம் பாடுபட பார்த்த கண்கள் விசும்பியல, கட்டுனிலே கைகள் கட்டி கால்களிலே இரும்பு மாட்டி எங்கள் இயேசுவை இங்கே அடிக்கிறார்கள், எங்கள் இயேசுவை இங்கே அடிக்கிறார்கள். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமீன். ஜெபிப்போமாக. அன்பு தந்தையே இறைவா, நோய்வாய்ப்பட்டவர்களை சுகப்படுத்தியவரே, முதியோருக்கு ஆறுதல் தந்தவரே, இதோ எங்கள் மத்தியில், எங்கள் குடும்பத்தில், எங்கள் பங்கு திரு அவையில், எங்கள் அன்பியங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முதியவர்களுக்காக, நோய்வாய்ப்பட்ட மக்களுக்காக, விதவைகளுக்காக, கைவிடப்பட்டவர்களுக்காக சிறப்பாக இவ்வேளையில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கருணையினால், உமது இரக்கத்தினால் அவர்களுடைய நோய் நொடிகளை குணமாக்கி சுகப்படுத்தி அவர்களுக்கு ஆறுதல் தேறுதல் தந்து நீரே அவர்களை அரவணைத்து காக்கும்படியாக உம்மிடத்திலே சிறப்பாக இந்த தெய்வீக சிலுவை பாதையின் வழியாக ஜெபிக்கின்றோம். ஆமீன். பச்சை மரம் பாடுபட பார்த்த கண்கள் விசும்பியல, கட்டுனிலே கைகள் கட்டி கால்களிலே இரும்பு மாட்டி எங்கள் இயேசுவை இங்கே அடிக்கிறார்கள், எங்கள் இயேசுவை இங்கே அடிக்கிறார்கள். முதல் நிலை, இயேசுவுக்கு தீர்ப்பிடுகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தந்தை யாருக்கும் தீர்ப்பு அளிப்பதில்லை. தமக்கு எல்லாரும் மதிப்பு கொடுப்பது போல மகனுக்கும் மதிப்பு கொடுக்க வேண்டுமென தீர்ப்பு அளிக்கும் அதிகாரம் முழுவதையும் அவர் மகனுக்கு அளித்துள்ளார். எங்கள் அன்பு தந்தையே, வாழ்வின் ஒவ்வொரு நொடியிலும் நாங்கள் தீர்ப்பு வழங்கும் கட்டாயத்திற்கு உட்படுத்தப்படுகிறோம். எங்கள் தீர்ப்பு அழிவிற்கு இட்டுச் செல்லாமல் நிலை வாழ்விற்கு வித்திடுவதாக. ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசர்களுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதான கேளைப்பார கடவது. பச்சை மரம் பாடுபட பார்த்த கண்கள் விசும்பியல, கட்டுனிலே கைகள் கட்டி கால்களிலே இரும்பு மாட்டி எங்கள் இயேசுவை இங்கே அடிக்கிறார்கள், எங்கள் இயேசுவை இங்கே அடிக்கிறார்கள். இரண்டாம் நிலை, இயேசுவின் மேல் சிலுவையை சுமத்துகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஓய்வு நாளில் அவர் அவரை குணப்படுத்துவாரா என்று கூர்ந்து கவனித்துக் கொண்டே இருந்தனர். இயேசு கை சூம்பியவரை நோக்கி, எழுந்து நடுவே நில்லும் என்றார். தந்தாய், உம் திருமகன் எந்த சூழ்நிலையிலும், முரண்பாடுகளிலும், வஞ்சகர்களின் சூழ்ச்சிகளிலும் துணிவுடன் நின்று தான் நேர்மையாளர் என்று நிரூபித்தது போல நாங்கள் எந்த சூழ்நிலையையும் எதிர்கொண்டு அதற்கு அடிமையாகாமல் அதை வென்று காட்டுவதற்கு பலம் தாரும். ஆமீன்.
எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதான கிளைப்பார கடவது. பச்சை மரம் பாடுபட பார்த்த கண்கள் விசும்பியல, கட்டுனிலே கைகள் கட்டி கால்களிலே இரும்பு மாட்டி எங்கள் இயேசுவை இங்கே அடிக்கிறார்கள், எங்கள் இயேசுவை இங்கே அடிக்கிறார்கள். மூன்றாம் நிலை, இயேசு தரையில் விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நீயும் இந்த நாசரேத்து இயேசுவோடு இருந்தவன் தானே என்றார். அவரோ, நீர் சொல்லுவது என்னவென்று எனக்கு தெரியவில்லை, புரியவும் இல்லை என்று மறுதலித்து வெளிமுற்றத்திற்கு சென்றார். அப்பொழுது சேவல் கூவிற்று. அன்பு தந்தையே, தடுமாறி விழுந்த உம் திருமகனை தாங்கி பிடித்துக் கொண்டு மீட்பின் வரலாற்று சிகரம் நோக்கி நகர வைத்தீர். வீழ்ந்து கிடக்கும் என்னையும் கை தூக்கிவிட்டு மீட்பின் பாதையில் தொடர்ந்து முன்னேறச் செய்தருளும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பார கடவது. பச்சை மரம் பாடுபட பார்த்த கண்கள் விசும்பியல, கட்டுனிலே கைகள் கட்டி கால்களிலே இரும்பு மாட்டி எங்கள் இயேசுவை இங்கே அடிக்கிறார்கள், எங்கள் இயேசுவை இங்கே அடிக்கிறார்கள். நான்காம் நிலை, இயேசு தம் தாயை சந்திக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு இவ்வுலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மறைநூல் அறிஞர் இவனை பெயர்சபில் பிடித்திருக்கிறது என்றும், பேய்களின் தலைவனை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றும் சொல்லிக் கொண்டிருந்தனர். அன்பு தந்தையே, உம் திருமகன் உலகில் தாய் தந்தையருக்கு இழைக்கப்படும் கொடுமைகளுக்கு கழுவாய் செய்தார். நாங்கள் எங்கள் நற்செயல்களால் சொல்லால் இக்கொடுமைகளுக்கு கழுவாய் செய்ய தூண்டியருளும். எங்கள் சொல்லாலும் செயலாலும் பெற்றோருக்கு கொடுமை செய்வதை தவிர்க்க அருள் புரியும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதான கிளைப்பார கடவது. பச்சை மரம் பாடுபட பார்த்த கண்கள் விசும்பியல, கட்டுனிலே கைகள் கட்டி கால்களிலே இரும்பு மாட்டி எங்கள் இயேசுவை இங்கே அடிக்கிறார்கள், எங்கள் இயேசுவை இங்கே அடிக்கிறார்கள். ஐந்தாம் நிலை, இயேசுவுக்கு சீமோன் உதவி செய்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு இவ்வுலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. எல்லா நட்புக்கும் ஊற்றும் உந்துதலுமாக இருக்கின்ற இறைவா, நான் உமது நட்பிற்கு இலக்கணமாக வாழ கற்றுத்தாரும். நட்பிற்கு இடையில் வரும் பிணக்குகளை நீரே சரி செய்தருளும்.
எங்கள் ஜபதபங்களாலும் நற்செயல்களினாலும் நட்பின் குற்றங்களை நீக்கியருளும். உற்றார் உறவினர் நண்பர்களை அன்போடு ஏற்று அவர்களின் மீட்புக்கு துணையாயிருக்க அருள் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பாற கடவது. பச்சை மரம் பாடுபட பார்த்த கண்கள் விசும்பியள, கற்றுணிலே கைகள் கட்டி கால்களிலே இரும்பு மாட்டி எங்கள் இயேசுவை இங்கே அடிக்கிறார்கள், எங்கள் இயேசுவை இங்கே அடிக்கிறார்கள். ஆறாம் நிலை. இயேசுவின் முகத்தை வெரோனிகா துடைக்கிறாள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் சீடருள் ஒருவனும் அவரை காட்டிக் கொடுக்க இருந்தவனுமான யூதாஸ் இஸ்காரியோத்து இந்த தைலத்தை 300 தெனாரியத்திற்கு விற்று அப்பணத்தை ஏழைகளுக்கு கொடுத்திருக்க கூடாதா என்று கேட்டான். இயேசுவே, வெரோனிகா துணிந்து உமக்கு பணி செய்ததற்காக உம்முடைய சாயலை பரிசாக அளித்தீர். எங்களில் உமது சாயலை ஆழமாக பதித்தீர் என்றால் உமது சாயலை செல்லுமிடமெல்லாம் பதிப்பித்துக் கொண்டே இருப்போம். அப்பொழுது மக்கள் எங்களை அல்ல உம்மையே காண்பார்கள். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பாற கடவது. பச்சை மரம் பாடுபட பார்த்த கண்கள் விசும்பியள, கற்றுணிலே கைகள் கட்டி கால்களிலே இரும்பு மாட்டி எங்கள் இயேசுவை இங்கே அடிக்கிறார்கள், எங்கள் இயேசுவை இங்கே அடிக்கிறார்கள். ஏழாம் நிலை. இயேசு 2ஆம் முறை தரையில் விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். குற்றம் செய்ய வாய்ப்பு பெருகும்படி சட்டம் இடையில் நுழைந்தது. ஆனால் பாவம் பெருகிய இடத்தில் அருள் பொங்கி வழிந்தது. இயேசுவே, உம்மேல் பலுவான சிலுவையை ஏற்றி திரும்பவும் விழ வைத்தார்கள். நீரே வருத்தப்பட்டு சுமை சுமக்கிறவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் இளைப்பாற்றி தருவேன் என்றீர். நாங்களும் எங்களை தேடி வருபவர்களுக்கு இளைப்பாறுதல் கொடுக்க உதவியருளும். எம்மிடம் வருபவர் சமாதானத்தை பெற்று மகிழ்வார்களாக. ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பாற கடவது. பச்சை மரம் பாடுபட பார்த்த கண்கள் விசும்பியள, கற்றுணிலே கைகள் கட்டி கால்களிலே இரும்பு மாட்டி எங்கள் இயேசுவை இங்கே அடிக்கிறார்கள், எங்கள் இயேசுவை இங்கே அடிக்கிறார்கள். 8ஆம் நிலை. எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் அளிக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஏனெனில் இதோ ஒரு காலம் வரும், அப்போது மலடிகள் பேறு பெற்றோர் என்றும் பிள்ளை பெறாதோரும்
பால் கொடாதோரும் பேறு பெற்றோர் என்றும் சொல்வார்கள். அப்பொழுது அவர்கள் மலைகளை பார்த்து எங்கள் மேல் விழுங்கள் எனவும், குன்றுகளை பார்த்து எங்களை மூடிக்கொள்ளுங்கள் எனவும் சொல்வார்கள். பச்சை மரத்துக்கே இவ்வாறு செய்கிறார்கள் என்றால் பட்ட மரத்திற்கு என்னதான் செய்ய மாட்டார்கள் என்றார். இயேசுவே, நீர் உம்மிடம் வந்த பெண்களிடம் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்றீரே. எங்கள் பெண்களுக்கு உரிமையும் தன் மதிப்பீடும் அதிகரிக்க உம்மை வேண்டுகிறோம். அவர்கள் மனதை மாற்றி பெண்களை சமமாக துணைவி என்று கருதி எல்லா உரிமைகளையும் கொடுக்கும்படி செய்தருளும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பாற கடவது. பச்சை மரம் பாடுபட பார்த்த கண்கள் விசும்பியள, கற்றுணிலே கைகள் கட்டி கால்களிலே இரும்பு மாட்டி எங்கள் இயேசுவை இங்கே அடிக்கிறார்கள். எங்கள் இயேசுவை இங்கே அடிக்கிறார்கள். 9ஆம் நிலை. இயேசு 3ஆம் முறை தரையில் விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஏனென்றால் நாம் மனிதர்களோடு மட்டும் போராடுவதில்லை. ஆட்சி புரிவோர், அதிகாரம் செலுத்துவோர், இருள் நிறைந்த இவ்வுலகின் மீது ஆற்றல் உடையோர், வான்வெளியில் உள்ள தீய ஆவிகள் ஆகியவற்றோடும் போராடுகிறோம். எல்லாம் வல்லவரே, எம் ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும். மீண்டும் மீண்டும் செய்த தவற்றையே செய்கின்றவர்களை வல்லமை உள்ள கைகளால் மனம் திருப்பியருளும். நீ சிந்திய இரத்தம் அவர்களை கழுவி துடைப்பதாக. இதனால் மக்கள் பாவத்தை விலக்கி தூய நன்மையையே நாடுவார்களாக. ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பாற கடவது. பச்சை மரம் பாடுபட பார்த்த கண்கள் விசும்பியள, கற்றுணிலே கைகள் கட்டி கால்களிலே இரும்பு மாட்டி எங்கள் இயேசுவை இங்கே அடிக்கிறார்கள். எங்கள் இயேசுவை இங்கே அடிக்கிறார்கள். 10ஆம் நிலை. இயேசுவின் உடைகள் களையப்படுகின்றன. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மண்டையோட்டு இடம் என்று பொருள்படும் கொல்கதாவுக்கு வந்தார்கள். இயேசுவுக்கு கசப்பு கலந்த திராட்சை ரசத்தை குடிக்க கொடுத்தார்கள். எல்லாம் வல்ல இறைவா, நீர் சிலுவையில் பட்ட அவமானங்களும் அவலங்களும் நிந்தைகளும் பாவிகள் மனமாற்றத்திற்கு பயன்பட்டன. என் வாழ்வில் நான் சந்திக்கும் அதே இழிநிலைகளும் அவமரியாதைகளும் அவமானங்களும் பாவிகள் மனம் திரும்ப பயன்படுவனவாக. ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பாற கடவது. பச்சை மரம் பாடுபட பார்த்த கண்கள் விசும்பியள, கற்றுணிலே கைகள் கட்டி கால்களிலே இரும்பு மாட்டி எங்கள் இயேசுவை இங்கே அடிக்கிறார்கள். எங்கள் இயேசுவை இங்கே அடிக்கிறார்கள். 11ஆம் நிலை. இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள்.
திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அதில் நாசரேத்து இயேசு யூதர்களின் அரசன் என்று எழுதியிருந்தது. இயேசுவே, நீர் எமக்காக சிலுவையில் அறையப்பட்டீர். எம்மை வெற்றி வீரராக திகழச் செய்தீர். நாங்கள் எங்கள் பலவீனத்தில் அல்லாமல் உமது வல்லமையில் நம்பிக்கை கொண்டவராய் வாழ கற்பியும். அப்போது உம்முடன் இணைந்து எப்பொழுதும் வெற்றியை சந்திப்போம். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இழப்பார கடவது. பச்சை மரம் பாடுபட பார்த்த கண்கள் விசும்பியள, கட்டுனிலே கைகள் கட்டி கால்களிலே இரும்பு மாட்டி எங்கள் இயேசுவை இங்கே அடிக்கிறார்கள். எங்கள் இயேசுவை இங்கே அடிக்கிறார்கள். 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை நாடு முழுவதும் இருள் உண்டாயிற்று. 3 மணியளவில் இயேசு ஏலி ஏலி லேமா சபக்ஸ்தானி, அதாவது என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்று உரத்த குரலில் கத்தினார். அன்பு இயேசுவே, நீர் எனக்காக உயிர் விட்டீர். நான் உயிர் வாழ உம்மையே அழித்துக் கொண்டீர். நாங்களும் பிறர் நல்வாழ்வு வாழ எங்களையே முழுமையாக உவந்தளிக்க அருள் புரிவீராக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இழப்பார கடவது. பச்சை மரம் பாடுபட பார்த்த கண்கள் விசும்பியள, கட்டுனிலே கைகள் கட்டி கால்களிலே இரும்பு மாட்டி எங்கள் இயேசுவை இங்கே அடிக்கிறார்கள். எங்கள் இயேசுவை இங்கே அடிக்கிறார்கள். 13ஆம் நிலை. இயேசுவின் திருவுடல் அன்னையின் மடியில் கிடத்தப்படுகிறது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உம் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உம் தாய் என்றார். ஆண்டவரே, எங்கள் பாவங்களினால் சிலுவையில் நீர் அறையப்பட்டதால் உம் அன்னையை காயப்படுத்தி விட்டோம். அது ஆறாத வடுவாக இருக்கிறது. எங்கள் பாவங்களினால் நாங்கள் மேலும் காயப்படுத்தாமல் இருக்க அருள் புரியும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இழப்பார கடவது. பச்சை மரம் பாடுபட பார்த்த கண்கள் விசும்பியள, கட்டுனிலே கைகள் கட்டி கால்களிலே இரும்பு மாட்டி எங்கள் இயேசுவை இங்கே அடிக்கிறார்கள். எங்கள் இயேசுவை இங்கே அடிக்கிறார்கள். 14ஆம் நிலை. இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள்.
திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அரிமத்தியா ஊரைச் சேர்ந்த யோசேப்பு என்பவர் இயேசுவின் சீடர்களுள் ஒருவர். யூதருக்கு அஞ்சியதால் தம்மை சீடர் என்று வெளிப்படையாக காட்டிக்கொள்ளாதவர். அவர் இயேசுவின் உடலை எடுத்துக்கொண்டு போக பிலாத்திடம் அனுமதி கேட்டார். ஆண்டவரே, உமது இறப்பினால் அநியாய தீர்ப்பு பெற்று மாண்டவர்களுக்காக கழுவாய் செய்தீர். நாங்கள் அமைதியாக பலியாகாமல் உண்மைக்கு நன்மைக்கு குரல் கொடுக்க பலம் தருவீராக. ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பாற கடவது. பச்சை மரம் பாடுபட பார்த்த கண்கள் விசும்பியல, கட்டுனிலே கைகள் கட்டி கால்களிலே இரும்பு மாட்டி எங்கள் இயேசுவை இங்கே அடிக்கிறார்கள், எங்கள் இயேசுவை இங்கே அடிக்கிறார்கள். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, கிறிஸ்தவர் வாழ்கின்றனர். நீர் அவர்கள் நடுவில் ஒவ்வொரு நொடியும் உயிர்க்கின்றீர். நாங்கள் எங்களுக்கு பாவங்கள், பசாசின் தந்திரங்கள், சாவின் பிடிகள் என இறக்கும்போது உமக்காக உயிர்க்கின்றோம். எனவே எப்பொழுதும் பாவத்திற்கு இறந்து தூய வாழ்விற்கு உயிர்த்தெழுந்து உமது உயிர்ப்பின் சாட்சிகளாக விளங்கச் செய்தருளும். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. ஆமீன்.